அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக 10th தமிழ் புக்கில் இருந்து நியூ தமிழ் புக்கில் இருந்து பிறகு கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறகு டே 5. ஆல்ரெடி டே 3ல் பிறகு காலக்கணிதம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸ் போட்டோம். அதுக்கு இன்னும் டெஸ்ட் பேட்ச் போடலை. ஸோ அது பிறகு இன்றைக்கி ஈவினிங் இருக்கும் டெஸ்ட்டு. அதே மாதிரி பிறகு டே 4ல் பிறகு புயலிலே ஒரு தோணி. ஸோ இந்த கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டும் இல்லை, இன்னும் போடலை. ஸோ இதுக்கான டெஸ்ட்டும் பிறகு இன்றைக்கி ஈவினிங் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்று பிறகு காலக்கணிதம், அதிலிருந்து ஒரு தனியாக ஒரு டெஸ்ட்டும், புயலிலே ஒரு தோணி அதிலிருந்து தனியாக ஒரு டெஸ்ட்டும், நமக்கு 2 டெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி ஈவினிங். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே 10th தமிழ் நியூ புக்கில் பிறகு கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இடையில் பிறகு இலக்கணம் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இந்த இலக்கணத்தை பிறகு நம்ம தனியாகவோ இல்லை பிறகு அடுத்தடுத்த கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 10th தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் பிறகு ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ இயல் 2 உயிரின் ஓசை, இயற்கை, சுற்றுச்சூழல், அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய கற்றல் நோக்கங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பிறகு கேட்கிறதா என் குரல். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. மூச்சுக்கு காற்று, தாகத்துக்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. அப்போ எதெல்லாம் அப்படின்னாக்கா காற்று, நீர், நிலம், அப்புறம் பிறகு கதிரவன். ஸோ இதுதான் பிறகு முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கிச் சென்றால் புயல், உயிரை உள்ளிருத்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினாள். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே மெல்ல தொட்டு சென்றால் அதுக்கு என்ன பேர்னா தென்றல் அப்படின்னு பேர். தூக்கி சென்றால் அதுக்கு பிறகு புயல் அப்படின்னு பேர். அடுத்து இங்கே தான் பக்கம் மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியாது. என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. ஸோ காற்று பிறகு மனிதன்கிட்ட பேசுகிற மாதிரி பிறகு இங்கே ஒரு பிறகு கற்பனையாக பிறகு எழுதியிருக்காங்க. அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். ஸோ தொல்காப்பியர் என்ன சொல்கிறேன்னா உலகம் அப்படின்றது பிறகு ஐம்பூதங்களால் ஆனது. ஸோ இதை பிறகு கொஷின் கேட்பாங்க. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உயிராக நான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனால்தானே திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். திருமந்திரம். அப்படின்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கலாம். திருமந்திரத்தில். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில். அப்போ பிறகு பிற்கால ஔவையார் அவருடைய குரலில் பிறகு வாயுதாரணை அப்படின்ற ஒரு அதிகாரம் வச்சு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ இதை பிறகு ஔவையுடைய குரல். சரிங்களா? அடுத்து பல பெயர்களில் நான். அப்போ காற்றுக்கு என்னென்ன பெயரெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி கேட்டாலே அதுக்கும் ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றுக்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிப் காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுடல் காற்று. பாருங்கள் காற்றுக்கு எவ்வளோ பேர் அது வீசக்கூடிய அந்த இதை வச்சுக்கிட்டு. அடுத்து சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். அடுத்து 4 திசைகளிலும் நான்.
நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். அது எந்த திசையை நோக்கி வீசுதோ அதுக்கேற்ற மாதிரி தமிழர்கள் பெயர் சூட்டி இருக்கிறாங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. இது கேட்பாங்க. கிழக்கு, அப்போ கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு, சரியா, கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். அப்போ கிழக்கு அப்படின்றதுக்கு குணக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அது ஒன்று. அதையும் கொஷின் கேட்பாங்க. அடுத்தது கிழக்கிலிருந்து வீசினா அதுக்கு என்ன பேருனா கொண்டல் அப்படின்னு பேர். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகலங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். அப்போ இந்த கொண்டல் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர்னா மலைக்காற்று அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து மேற்கு என்பதற்கு குடக்கு. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. மேற்கில் இருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். வறண்ட நிலப்பகுதியால் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்றடைகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுறதுனால வெப்பப்பகுதி. இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிழக்கு என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன, குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும்போது அந்த காற்றுக்கு என்ன பேர்னா கொண்டல். அடுத்து மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது அந்த காற்றுக்கு என்ன பேர்னா கோடை. இது ரெண்டும் கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வடக்கு என்பதற்கு வாடை. வடக்கு என்பதற்கு வாடை. வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வடக்கு வா, வாடை காற்று வா, சரியா. ஸோ இதெல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வாடை இதெல்லாம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் பாடுறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ ஊதை காற்று எங்கள் பக்கம் இருந்து வீசுது அப்படின்னா வடக்கு பக்கம் இருந்து வீசுது. அடுத்து தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல். இதுவும் ஈஸியாக வச்சுக்கலாம். தெற்கு தென்றல். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். அப்போ தென்றல் காற்று எப்படின்னா பல தடைகளை தாண்டி வர்றதுனால இதமாக வீசுது. அப்போ கிழக்குக்கு குணக்கு, மேற்குக்கு குடக்கு. இங்கே பாருங்கள், கிழக்கு குணக்கு, கி கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. கி கு கோ அப்படி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே மேற்கு குடக்கு கோடை, சரிங்களா. அப்போ மேற்கு இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேற்குக்கு குடக்கு, குடக்கு மேற்குலேருந்து வீசும்போது அதுக்கு வந்து கோடை அப்படின்னு பேர். மற்றது எல்லாமே வந்து பிறகு அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கியத்தில் நான். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு பொக்க மணவாய் தென்றல், வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் அப்படின்னு எந்த பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரத்தில். இதை யார் சொல்கிறது, இளங்கோவடிகள். இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்றாங்க. ஸோ அப்போது பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது யார் எழுதுந்து அப்படின்னு கேட்பாங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதை எழுதியவர் யார் அப்படின்ற சிற்றிலக்கியத்தை எழுதியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இதில் யாரை வந்து தூது செல்றதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா காற்று தான் அழைக்கிறார். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கேட்கலாம், இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டு எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ எல்லாமே பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஸோ அடுத்து நதியில் விளையாடி கொண்டு கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரை இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. அப்போ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி கொய்த்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. அப்போ இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க, சரியா. சரி, இந்த பாடல் வந்து இப்போனாக்கா யாரை புகழ்ந்து பாடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல். இதை யார் பாடியது அப்படின்னா சங்ககால பெண் புலவர் வெண்ணி கொய்த்தியார் அப்படின்ற பாடுறாரு. யாரை பேஸ் பண்ணி பாடுறாரு அப்படின்னா காற்றை பேஸ் பண்ணி தான் பாடுறாங்க. சாரி.
மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவ காற்றாக மாறுகிறேன். தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். ஸோ இது கேட்பாங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறது. இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்தியாவில் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்கிறது. அப்போ இந்தியாவுக்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு எந்த பருவக்காற்றுலேருந்து கிடைக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து கிடைக்கிறது. அடுத்து தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸு. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அப்போ குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு எத்தனை லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அடுத்து தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இதுவும் கொஷின் கேட்பாங்க. அவருடைய காற்றுடைய ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு யார் சொல்கிறது? ஐயூர் முடவனார். எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா புறநானூற்று பாடலில் இடம்பெற்றிருக்கு. இது போன்றே மதுரை இளநாகனார் புறநானூறு 55வது பாடலில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு யார் சொன்னதுன்னா மதுரை இளநாகனார். ஸோ இது எந்த பாடல் அப்படின்னா இதுவும் புறநானூற்று பாடல். அடுத்து ஆற்றலாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை என்னில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். இவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன். ஃபஸ்ட்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இருந்தது. அதை புதுமொழியை எப்படி மாற்றுறாங்கன்னா காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். அப்போ காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடமுற்றுள்ளது என்பது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னா 5ஆவது இடம். தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னாக்கா இந்தியாவில் முதலிடம். சரிங்களா? இதுவும் கொஷின் கேட்பாங்க. மனிதனால் மாசடையும் நான். ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள், டயர்ஸ். மெது உருளைகள் அப்படின்னா டயர்ஸ். இதை கூட கேட்கலாம் நமக்கு. சரியா? டயருடைய தூய தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். மெது உருளை போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளியிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறார்கள். இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பம் அடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் ஒன்று காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக யார் சொல்லியிருக்காங்கன்னா யூனிசெஃபுடைய தமிழ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். அடுத்து என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். அப்போ ஓசோன் லேயர் தான் ஓசோன் அடுக்கு தான், ஓசோன் படலம் தான் வந்து பிறகு எதை தடுக்கிறது அப்படின்னா கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது.
புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். அடுத்து, உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளூரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்பாதன பெட்டி முதலியவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டையிடுகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகிறது. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் துன்பமடைகிறது. அடுத்து தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் பாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர்வளியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆக்சிஜனை சேல் பண்ணுற அந்த மையங்களும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பொழிகிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. இதனால் நான் மிக வருந்துகிறேன். அப்போது இங்கே கொஷின் கேட்பாங்க, அமிலமலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அமிலமலைக்கு காரணமாக இருக்கிறது எதுனாக்கா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது ரெண்டுத்தோடைய காரணம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் அந்த மழை நீரில் கலைக்கும் போது அந்த மழை நீர் என்னவாக மாறுகிறதுனா அமிலமலையாக மாறுகிறது. இதுவும் கொஷின் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளியை ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். அப்போ ஒரு நிமிடத்திற்கு ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை நம்ம சுவாசிக்கிறோம். அதில் எத்தனை முறை வெளியிடுறோம் மூச்சு காற்று அப்படின்னாக்கா 12 முதல் 18 முறை வெளியிடுறோம். ஸோ அந்த கரியமில வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதை வெளியே விட்டுட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். உயிர் வழியை ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த மரங்களை வளருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நல்ல முறையில் குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதைப்படிவ எரிபொருட்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதியை நான் என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறார்கள். இதுவும் கொஷின் கேட்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனும் ஆகும். அடுத்து, அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு. அடுத்து, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். அப்போ தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தங்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா தனிநாயக அடிகள் அப்படின்றவர் சொல்கிறாரு. ஸோ இது மட்டும்தான். ஸோ அடுத்தது பரிபாடல். ஸோ இந்த லெசன் மட்டும் கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும். ஸோ பாருங்கள், அடுத்த லெசனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.